பேர் சுஜாதா முரளி. என்னை நான் இந்தியன் ட்ரைத்லான் ஃபெடரேஷனில் வேர்ல்ட் ட்ரைத்லான் ஃபெடரேஷனில் லெவல் 1 டெக்னிக்கல் ஒஃபிஷியல் இருக்கேன். அதில் ஐடிஎஃப் ஈவெண்ட்ஸில் 3 நேஷ்னல் கேம்ஸும் போயிருக்கேன். வேறு நிறைய ஐடிஎஃப் கண்டக்ட் பண்ணுற ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கேன். முதல் முறையாக என்னை தமிழ்நாடு ட்ரைத்லான் அசோசியேஷனில் டெக்னிக்கல் டெலிகேட்டாக இருக்கிறதுக்கான நியமிச்சிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் டெலிகேட்னால் என்னென்னா, நம்ம டெக்னிக்கல் இஷ்யூஸ், அந்த டிஸ்டன்சஸ், அப்புறம் அத்லீட்ஸோட ப்ரீஃபிங், இதெல்லாம் பார்க்குறது மை ஜாப். ஹரிஷ் இருக்கார், அது அவர் விச் அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டிஸ் எல்லாம் பேசி பர்மிஷன்ஸ் வாங்குறது, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஆல் அதர் திங்ஸ் அவர் பண்ணுறது. ஸோ நான் இதில் எப்படி வந்தேன்னா, மெயினாக இந்த அத்லீட்ஸ்க்கு ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட். நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது, பட் இது டெஃபினெட்லி என்னால் பண்ண முடியும். அவங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த ஈவெண்ட்ஸை நடத்துறது. ட்ரையத்லானில் நமக்கு ஆல்மோஸ்ட் 30 to 40 வாலண்டியர்ஸ் வேணும் ஆஸ் டெக்னிக்கல் ஒஃபிஷியல்ஸ். ஏன்னா 3 ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்விம்மிங், ஸோ ஸ்விம்மிங்க்கு வேணும், சைக்கிளிங்க்கு இன்னும் வேணும், ட்ரான்சிஷனில் வேணும், அண்ட் ரன்னில் டெஃபினெட்லி வேணும். 8 ஸ்டேஷன், வாட்டர் ஸ்டேஷன்ஸ் 2 வச்சுருக்கோம், அதுக்கு we need people. ஸோ இவ்வளோ பேரையும் வச்சுட்டு we have to do this, we have to prepare so many arrangements. ரோட் பிளாக்ஸ் செட் பண்ணோம், அதுதான் மெயின் இது. யூஸ்வலி ஸ்டேடியமில் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது ஈஸியாக ஏதாவது யூனிவர்சிட்டிக்குள்ளே இருந்தால் இட் இஸ் ஃபைன். பட் வென் இட்ஸ் ஆன் த ரோட் லைக் திஸ், டோட்டல் போலீஸோட சப்போர்ட் வேணும் எங்களுக்கு. ரோடு பிளாக் பண்ணுறது மிச்சம். ஏன்னா இவங்க சைக்கிளிஸ்ட் ஸ்பீடாக தான் போவாங்க. நிறைய எலைட் சைக்கிளிஸ்ட் இருக்காங்க, அண்ட் they have trained for faster speeds on the cycle. ஸோ அவங்களுக்கு டெஃபினெட்லி ஓப்பன் ரோட்ஸ், பிளாக்ட் ரோட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரன்னுக்கும் தான். இப்போ சைக்கிளிங் அண்ட் ரன்னிங் ஒரே சைடு ஆஃப் த ரோடில் நடக்க போகுது. 2 சைடும் இருந்ததுன்னா இட் would be நைஸ், ஈஸியாக சேஃபாக முடிச்சிருக்கலாம். ஓகே, பட் எங்களுக்கு என்னென்னா, அத்தாரிட்டிஸோட என்ன பர்மிஷன்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே பவுண்ட்ரி வச்சுட்டு எங்களால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சில டிஸ்டன்சஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கோம், சிலதெல்லாம் ஏன்னா அவையார் ஸ்டாச்சு வர போகல, அதனால் கொஞ்சம் குறைச்சி லூப்ஸ் ஏற்றிருக்கோம். நாங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ்லேருந்து கோஆப்ரேஷன் வாங்கியிருக்கோம். ஏன்னா சீக்கிரமாக முடிச்சு எங்களுக்கு அடுத்த கேட்டகரி போனோம். அதே மாதிரி பேரா அத்லீட்ஸ்க்கும் நம்ம சப்போர்ட் பண்ணோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பெரிய விஷயம்தான். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்கிறது. இதில் ஃபுல் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து ஆள்கார் வந்தாங்க. ஈரோடு, சேலம், அரியலூர், அப்புறம் செங்கல்பேட், சென்னை, ஆஃப்கோர்ஸ் சென்னையிலேருந்து தான் மேக்ஸிமம். நம்ம திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க, அங்கேருந்து அத்லீட்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் அந்தந்த கேட்டகரிஸில் அவங்க சேர்த்து ரேசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நேஷ்னல்ஸ் போவாங்க. எல்லாரும் கிடையாது சார். நம்ம சீனியர்ஸ் கேட்டகரியிலையும் அந்த சப் ஜூனியர், ஜூனியரில் அண்டர் 23க்கு யாரெல்லாம் போகிறாங்க அந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டில் யார் வராங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக நேஷ்னல்ஸ் விச் இஸ் பூனாவில் நடக்க போகிறது அடுத்த மாதம் 14, 15, 16 ஆகஸ்ட். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி டைரெக்ட் என்ட்ரி கிடைக்கும். பாக்கி யார் இன்ட்ரெஸ்டட் இருக்காங்களோ ஏஜ் குரூப் ஈவெண்ட்ஸ்னு இருக்குது, 16th அன்னைக்கு அது நடக்கிறது. அதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாம் ஐடிஎஃப் வெப்சைட்டில் போனால், இந்தியன் ட்ரைத்லான் ஃபெடரேஷன் வெப்சைட்டில் போனால் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ், ஃபீஸ் எல்லாமே அதில் இருக்குது. யார் வேணால் அதில் போய் சேர்ந்து யூ கேன் கம் டு பூனா ஃபார் த நேஷ்னல்ஸ் அண்டர் த ஏஜ் குரூப் கேட்டகரி. பட் அண்டர் 23 அண்ட் இதுக்கு இங்கே செலக்ட் ஆனவங்க தான் அதில் கலந்து. தேங்க்யூ வெரி மச்.